ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செல்ஃப் லவ் பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் பார்த்துக்கலாம். செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுனா நம்மளையே லவ் பண்ணிக்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ஏன் அப்படிங்கிறதுனா எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லாருக்குமே வீக்னஸும் இருக்கும். ரெண்டுத்தையும் இணைந்து நம்மளையே ஒத்துக்கிறது அப்படிங்கிறது தான் செல்ஃப் லவ். ஸோ நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசினா ரொம்ப பிடிக்கும், வீக்னஸை பற்றி பேசினா அவங்களுக்கு கோவம் வந்துடும், சண்டை கூட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட வீக்னஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதில் ஒர்க் பண்ணுறது கூட செல்ஃப் லவ் தான். நம்மளுக்காக நம்மளே டைமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு நம்மளை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்துக்கிறது தான் நம்மளோட செல்ஃப் லவ். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படிங்கிறதுனா செல்ஃப் லவ்னா நம்மளையே லவ் பண்ணால் மற்றவங்களெல்லாம் நம்ம டைம் கொடுக்காம இருந்துருவோமோ அப்படிங்கிறது. அது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தேவைகளையும் புரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான நேரத்தை நம்ம கொடுக்கறதுக்கிறது தான் செல்ஃப் லவ். நிறைய வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்வோம், ஆனால் நம்மளுக்கு அப்படிங்கிற வரும்போது பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அது இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு டைம், மேபி ஒரு 1 hour இல்லை 2 hours ஒரு நாளைக்கு அதுக்காக ஒதுக்கி நம்ம அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நம்ம செஞ்சு நம்மளையே சந்தோஷப்படுத்திக்கிறது தான் செல்ஃப் லவ். இது செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு பூஸ்டிங் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு டைமை கொடுக்கறதுனால நீங்கள் இன்டர்னலாக மன அளவில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஃபிசிக்கலாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு டைம் எடுத்துப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே ஒரு பாடி மசாஜ்க்காக நீங்கள் டைம் எடுத்துப்பீங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹாபீஸ்க்கு நீங்கள் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம், மேபி டான்ஸிங், பெயிண்டிங், எதுனாலுமே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யறதுனால நம்ம மனசளவுலையும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளே ஹாப்பியாக இருந்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அண்ட் உங்களோட மக்களோட இருக்கிறதுல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் லவ் நம்ம எவ்வளோ பண்ணினாலும் நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா நிறைய வாட்டி நம்மள்கிட்ட ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்போம், இல்லை நம்மளே திட்டிப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணாமல் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கோங்க. ஐ ஆம் குட், ஐ ஆம் கெட்டிங் பெட்டர் அட் மை ஒர்க், அந்த மாதிரி நீங்களே உங்கள்கிட்ட பேசிக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையிலேருந்து ராத்திரி மட்டும் உங்களால் எவ்வளோ நேரம் உங்களோட, அதாவது நீங்கள் உங்களோட சுயமான இருக்கிற அந்த ஒரு நபரோட நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களோட லைஃபே நீங்கள் ரொம்ப பிரமாதமாக கொண்டு போகலாம். சுவாமி விவேகானந்தா கூட இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையே வேஸ்டாக போயிருக்கு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு கூட இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் செல்ஃப் லவ்.